ஒரு வீட்டில் அம்மாவும் பையனும் ரொம்ப கடுமையாக பேசிட்டு இருக்கும்பொழுது அப்போ அவங்க அம்மா கோவத்தில் அவனுடைய கன்னத்திலே அடிச்சிடுறாங்க. இதனால கோபமான அந்த சின்ன பையன் கோவத்தில் இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறான். அவனும் கண் கலங்கிக்கிட்டே சோகமாக நடந்து வர்றப்ப ஒரு பிச்சைக்காரர் அவனை கூப்பிட்டு ஏன்பா என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் எங்கள் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க, அதான் கோவத்தில் இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறத கேட்டு அந்த பிச்சைக்காரர் சிரிக்கிறாரு. இப்போ எதுக்காக நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறான். அதுக்கு அந்த பிச்சைக்காரரும் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் படிக்க வைக்க எங்கள் அப்பா அம்மா என் கூட இல்லை. எனக்கு பசின்னு வர்றப்ப எனக்கு சாப்பாடு போட யாரும் இல்லை, அதனால நான் திருட ஆரம்பித்தேன். ஒரு நாள் போலீஸ்கிட்ட மாட்டி தண்டனைகளை அனுபவிச்சு சரி வெளி வந்து வேலையை தேடலான்னு பார்த்தா திருட்டு பையனுக்கு யாரும் வேலை தர மாட்டாங்கன்னு சொல்லி கடைசியாக இந்த பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அன்னைக்கு மட்டும் எங்கள் அப்பா அம்மா என் கூட இருந்து திருட்டு பழக்கம் தப்புடான்னு என்னை அடித்து வளர்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். தம்பி, ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, பெற்றவங்க உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிலாம் அடிக்க மாட்டாங்க, உங்கள் வாழ்க்கை கஷ்ட நிலைக்கு போயிடக்கூடாதுன்னு நினச்சி தான் அடிப்பாங்க. இதை எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.